அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வீர வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சோதாக்கள் மேலும் இறைவன் கடமை ஏற்கக்கூடிய இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். சென்ற ஜும்மாவை அடைந்தவர்களில் பலருக்கு இந்த ஜும்மா கிடைக்காதிருக்கும் போது நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருள் என்பது கர்பலா தரக்கூடிய படிப்பினை. ஆஷுரா நோன்புடைய மிக முக்கியமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து விடுவிக்கப்பட்டதை பற்றி சென்ற ஜும்மாவிலே பார்த்தோம். அதே ஆஷுராவுடைய தினத்தில் நடந்த இன்னொரு துக்க சம்பவம் அல்லது படிப்பினை மிக்க சம்பவம் தான் இந்த கர்பலா. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்பான நோன்புகளை பற்றி சொல்லும் போது ரமலானுக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பாகும் என்பதாக சொல்றாங்க. நம்ம கூட கடந்த ஜும்மாவில் சொன்னோம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலே புறப்பட்டு ரபியுல் அவ்வலிலே ஹிஜ்ராவுக்கு சென்றாலும் கூட அந்த எண்ணம் என்பது முஹர்ரத்திலே ஏற்பட்டதால் அந்த முஹர்ரம் இந்த முதல் மாதத்தையே முதல் மாதமாக வைத்து ஹிஜ்ராவுடைய நாட்காட்டி இஸ்லாமிய கலீஃபா சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கட்டளையில் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். அதே முஹர்ரம் மாதத்தில் தான் இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக துக்ககரமான சம்பவமான கர்பலா நடைபெற்றது. பொதுவாக கர்பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எதிர்பிரிவுகளாக சென்று விடுவோம். ஒன்று, உணர்ச்சியின் மேலிட்டால அதை ரொம்ப விகாரமாக சித்தரித்து ஒரு சாராரை குற்றவாளிகளாக சித்தரிக்கக்கூடியவர்களாகும். இன்னொரு நபர்கள் ஏன் அதை பத்தி பேசணும், சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசவே வேண்டாமே என்பதாகவும் கடந்து சென்று விடுவோம். நம்மளுடைய கவலை எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். எந்த ஒரு சமூகம் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியவில்லையோ அந்த சமூகத்தால் புதிய வரலாறு படைக்க முடியாது என்று மால்கம் எக்ஸ் சொன்னதை போல அந்த வரலாறு என்பது வெறும் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அந்த வரலாற்றில் ஏற்பட்ட பிழைகள் நாம் வாழக்கூடிய காலத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு அந்த வரலாற்றை பார்ப்பதுதான் நம்முடைய உண்மையான முஸ்லிம்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, அவர்கள் இருவரும் நமக்கு தெரியும் இஸ்லாத்துடைய 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அதே போல சொர்க்கத்துடைய தலைவி என்று சொல்லப்படக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய மகனாக இருக்கிறார்கள்.
அவர்களை குறித்து பல ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுடைய தலைவர்களாக இருப்பார்கள். எப்படி சொர்க்கத்தினுடைய பெண்களுடைய தலைவியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அதே போல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தலைவர்களாக ஹசனும் ஹுசைனும் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் போது, ஹுசைன் என்னில் ஒரு பகுதி, நானும் ஹுசைனில் ஒரு பகுதி, ஹுசைனை நேசிப்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிப்பானாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானாருடைய குடும்பத்தினரை நேசிப்பு என்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த நேசம் என்பது இன்னொரு நபர்களின் மீது, இன்னொரு சமூகத்தின் மீதான வெறுப்பாக மாறிவிடக் கூடாது என்பதை மட்டும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த கர்பலாவுடைய சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்னால், அதற்கு முன் நடந்த ஒரு இஸ்லாமிய வரலாற்றை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த போது அங்கு ஒரு முஸ்லீம் சமூகம் என்று ஒரு சமூகமே இல்லை. முஸ்லீம்க ஈமானை சொன்னால் நாம் தொல்லைக்குள்ளாக்கப்படுவோம், சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவோம் என்று பல முஸ்லீம்கள் தங்கள் ஈமானை மனதுக்குள் மறைத்து வைத்திருந்தார்கள். அங்கு ஒரு முன்மாதிரி முஸ்லீம் மஹல்லாக்கள் இல்லை. அப்போ இந்த இஸ்லாத்தை வாழ்விப்பதற்கு ஒரு இடம் தேவை. இந்த இஸ்லாத்தை ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு கொள்கையாக, ஒரு முழுமையான சம்பூர்ணமான வாழ்க்கை நெறியாக மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டு காலம் மக்காவில இருந்த போதிலும் கூட எந்த போரையும் அவர்கள் முன்னெடுக்கல. ஆனால் மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் அங்கு ஒரு சமூகம் உருவாகிறது. அதன் மூலமாக இஸ்லாம் உலகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்சி என்பது மதீனாவில் ஏற்படுகிறது. நமக்கு தெரியும், பத்ரு, உஹது, கந்தக் போன்ற பல போர்கள் நடைபெற்றுகிறது. எந்த மக்கமா நகரம் பெருமானாரை விரட்டி அடித்ததோ, எந்த மக்கமா நகரம் பெருமானாரை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர செய்ததோ, அந்த மக்கமா நகரம் பெருமானாருடைய காலடியில் விழுந்தது. பத்தே மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இறுதியாக ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, வஃபாத் ஆகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு அவர்களுக்கு பிறகு யார் கலீஃபாவாக வராங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதல் கலீஃபா. ஆனா அவருடைய ஆட்சி காலம் என்பது சொற்ப காலம் தான். ஏன்னா அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்த பிறகு அது வரைக்கும் ஜக்காத் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஜக்காத் கொடுக்க மறுக்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் அளவுக்கு இவங்க ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, இவங்க ஒரு நபி கிடையாது, ஒரு தலைவர் தானே, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க பலவீனமாக இருப்பாங்க என்றெல்லாம் நினைத்து அவர்களுக்கு எதிராக ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று போர் பிரகடனம் செய்தார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்று சொன்ன போது அபூபக்கர் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், பெருமானாருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஒட்டகத்துடைய கயிற்றை கட்டக்கூடிய அளவுக்கு ஜக்காத்தை கொடுத்து இப்போது கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன் என்பதாக சொன்ன வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துலதான் குர்ஆனுடைய வசனங்கள் துவக்கப்பட்டு அது ஒரு குர்ஆனாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு குர்ஆனாக துவக்கப்படக்கூடிய வேலைகள் நடந்தது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி என்பது உண்மையிலேயே இஸ்லாமிய ஆட்சியினுடைய மிகப்பெரிய பொற்காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு உமருடைய, அதாவது அந்த சுவர் பலமாக இருக்கும் வரைக்கும் இங்கு எந்த ஃபித்னாவும் குழப்பமும் வராது. எப்போது அந்த சுவரில் ஒரு துளை வருகிறதோ அப்போது உங்களுக்கு மத்தியில ஃபித்னாக்கள் அதிகரிக்கும். பின்னாடி சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த சுவர் என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கும் வரைக்கும் அங்கு குழப்பங்கள் இல்லை, ஃபித்னாக்கள் இல்லை. ஏன்னா உமர் ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு தெருவில் போயிடுவான் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வீரமிக்க ஆட்சியை, ஒரு எதிரிகள் பயப்படக்கூடிய, எதிரிகள் அச்சப்படக்கூடிய
ஒரு ஆட்சியை நடத்தி காட்டினார்கள். நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த ஹிஜ்ரா நாட்காட்டி நடைமுறைக்கு வந்தது. அதை நம்ம கடந்த ஜும்மாவில் கூட பார்த்திருப்போம். அவர்கள் ஒரு தாக்குதலிலே ஷஹீதானார்கள். அதே போல அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலமும் ஓரளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தை போல ஒரு நீண்ட ஆட்சி காலம் தான். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் குரான் பல பிரதிகள் இல்லாமல் ஒரே பிரதியாக அதிகாரப்பூர்வமாக தூக்கப்பட்டு பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் ஃபித்னாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் அந்த ஃபித்னாவின் விளைவாகவே கிளர்ச்சியாளர்களாலேயே அவர்கள் வீட்டிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம். அங்க ஏராளமான உள்நாட்டு குழப்பங்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்று பின்னால் மனம் வருந்தி தௌபா செய்த ஜபல் போர்ல இருந்து சிஃபின் போர் எல்லாமே நடைபெற்றது. அலி ரலியல்லாஹு அவர்களும் என்ன பண்ணாங்க, ஒரு கவாரிஜ் என்று சொல்லப்படக்கூடிய அதி தீவிர கிளர்ச்சியாளர்களால் மார்க்கத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது, மார்க்கத்தை முறையாக முழுமையாக உள்வாங்கி கொள்ளாமல் தாங்கள் கொண்டதுதான் சரியான நிலைப்பாடு, அது அல்லாத அந்த விஷயத்துல மாற்று கருத்து கொண்டிருந்தா உங்க முஸ்லீம்களே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒரு கவாரிஜால் அவர் என்ன பண்ணப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க கலீஃபாவா வராங்க. ஆனா அப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியாவிலிருந்து ஆட்சி செய்து கொண்ட காலகட்டத்தினால இரண்டு அரசுகள் ஒரே சமயத்துல செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்ததுனால முஆவியா ரலியல்லாஹு அவர்களோடு சமாதான உடன்படிக்கையை செய்து ஆட்சியை தாரை வார்த்து அவர் நீங்களே ஆட்சியை வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒரே உம்மத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஆட்சியை ஒப்படைத்தார்கள். அதனால முஆவியா ரலியல்லாஹு அவருடைய கீழே ஆட்சி நடைபெற்றது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இந்த மகன் ஹசன் தலைவர் ஆவார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரின் மூலம் முஸ்லிம்களுடைய இரண்டு குழுக்களை சமாதானப்படுத்துவான். முஸ்லிம்கள் இரண்டாக பிளவுபடும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த இரண்டு குழுக்களை சமாதானப்படுத்துவது ஹசனாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்க்க போவதில்லை. ரசூலுல்லாஹ் தானாக சொல்லக்கூடியவர் அல்ல, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் அல்லாஹ் உள்ளுணர்வு மூலம் வெளிப்படுத்தாமல் என்ன பண்ண மாட்டாங்க, தானாக எதையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப சொன்ன அடிப்படையில ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, இந்த சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் என்ன பண்றாங்க, ஆட்சி செய்கிறார்கள். இஸ்லாமிய அரசு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கவர்மெண்டாக, ஒரு நிறுவன பெயர்பட்ட அரசாங்கமாக, எப்படி ஒரு பைசாந்திய பேரரசு, ரோமாபுரி பாரசீகம் என்று பேரரசுகளை சொல்லுகிறோமோ அதுபோல இஸ்லாமிய பேரரசு என்பது சிரியாவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட சிரியா ஆப்பிரிக்க கண்டம் முழுக்க, ஆசிய கண்டம் முழுக்க, ஐரோப்பிய கண்டம் முழுக்க பல கண்டங்களை தாண்டிய ஒரு மிகப்பெரிய பேரரசாக முஆவியா ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அது விரிவாக்கப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் முடியும் வரைக்கும், அது வரைக்கும் இஸ்லாமிய கிலாஃபத்துல ஆட்சியாளர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா பல முறைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பையத் அடிப்படையில, இல்லைன்னா பொதுமக்களுடைய கருத்தின் அடிப்படையில, இல்ல நபி தோழர்களுடைய இஜ்மாவின் அடிப்படையில, இப்படியெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்பது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக தன்னுடைய மகன் யஸீதை வாரிசாக நியமித்தார்கள். முதல்ல நேரடி வாரிசு முறை ஆட்சி. இன்றைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மன்னருக்கு பிறகு மகன், அந்த அடிப்படையிலான ஆட்சி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏற்படுத்துறாங்க. ஆனா அது சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வருகிறது. இதற்கு முன்னால் அபூபக்கர் மகனை என்னவா பண்ணல, கலீஃபாவா நியமிக்கல. உமர் தன் மகனை கலீஃபாவா நியமிக்கவில்லை. இத்தனைக்கும் உமருடைய மகன் தகுதி படைத்தவராக இருந்தார். அந்த 10 பேர்கள்ல சொர்க்கத்துக்கு நன்மாரையில் கூறப்பட்ட 10 நபர்களில் மீதமுள்ள 6 நபர்களை சேர்க்கும் போது கூட என்னுடைய மகனை தேர்ந்தெடுக்காதீர்கள்,
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சாட்சி சொல்வதற்கு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல பொறுப்புகள் விசாரிக்கப்படும் போது அதுக்கு பதில் சொல்வதற்கு உமர் பின் கத்தாவுடைய குடும்பத்தில் உமர் ஒருவன் போதுமானவனாக இருக்கட்டும், என்னுடைய வாரிசுகளுக்கு அந்த வாரிசுரிமை வேண்டாம் என்று பகிரங்கமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்தார்கள். அதற்கு மாற்றமாக யசீத் அவர்கள் தன்னுடைய மகனை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தியதால் அன்றைக்கு பிரபல சஹாபாக்கள் கொஞ்சம் பேர், இன்னும் மிச்ச நீதி உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பல முக்கியமான சஹாபாக்கள் பையத் செய்யவில்லை. அதே சமயத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா நகரிலிருந்து அந்த மக்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பையத் செய்து ஆயிரக்கணக்கான கடிதங்களை அனுப்புகிறார்கள். யசீது தானா ஆட்சியை பிடிச்சிட்டாரு, முஆவியாவோட சூழ்ச்சியால் பிடிச்சிட்டாரு, இந்த ஆட்சி உங்களுக்குரியது, பெருமானாருடைய பேரனுக்குரியது, எனவே நீ கூபாவுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான ஆதரவையும் தருகிறோம் என்று அவங்க உசி கூறுறாங்க. உடனே அது உண்மைதானா என்பதை அறிவதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய உறவினரை அனுப்புகிறார்கள், முஸ்லிம் இப்னு அக்கீலை அனுப்புகிறார்கள். ஆனால் கூபாவில் அரசியல் சூழல் மாறுகிறது. கூபாவுடைய ஆளுநர் அவர் முஆவியாவுக்கு சாதகமாக செயல்பட்ட காரணத்தினால், அவர் கொடுத்த அழுத்தத்தினால மக்கள் ஆதரவை வாபஸ் பெறுகிறார்கள். அந்த உண்மையை அறிவதற்காக அனுப்பப்பட்ட முஸ்லிம் இப்னு அக்கீல் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முழுமையாக வெளிவருவதற்கு முன்னாலேயே சஹாபாக்கள் எல்லாம் இந்த கூபா மக்களை நம்பி நீங்க போகாதீங்க என்ற எச்சரித்தையும் மீறி அவங்க என்ன பண்றாங்க, கூபாவுக்கு செல்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தரோடு கூபாவுக்கு போறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? ஹிஜ்ரி 61வது ஆண்டு முஹர்ரம் 10 கர்பலா பாலைவனத்துல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்த சுமார் ஒரு 70 முதல் 80 நபர்களும் முற்றுகையிடப்படுகிறார்கள். அவர்களோடு பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். அந்த போர் விதிமுறைகள் எல்லாம் மீறி அதாவது முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே ஒரு போர் நடைபெறுகிறது. முஸ்லீம்களுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் இடையே நடக்கப்பட வேண்டிய போர் அன்றைக்கு முஸ்லீம்கள் ஒரு பெருங்குழுவுக்கும் முஸ்லீம்கள் ஒரு சிறு குழுவுக்கும், முஸ்லீம்களில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எழுதுவதற்காக கிளம்பிய ஒரு குழுவுக்கும், ஆட்சி அதிகாரம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும், முடியாட்சி அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதற்காக கிளம்பிய ஒரு சிறு குழுவுக்கும் இடையிலே நடைபெற்றது. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குழுவுக்கு அந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து நீர் எடுக்கக்கூடிய உரிமை தடுக்கப்பட்டது. பல நாட்கள் தாகத்தோடவே என்ன பண்ணாங்க, போரிட்டார்கள். இறுதியில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களோடு வந்த அந்த எல்லா சஹாபாக்களும் அந்த எல்லா மக்களும் சில வரலாற்று குறிப்புகளின்படி ஒருவரை தவிர என்ன மீதி அனைவரும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்ப எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதை முன்னிட்டு, ஆனா அதுக்காக நம்ம ஆஷுரா நோன்பு நோக்கல, அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆஷுரா நோன்பு என்பது அதற்கானது அல்ல. ஆஷுரா நோன்பு என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து விடுவிக்கப்பட்டதற்காக யூதர்கள் நோன்பு வைத்த காரணத்தினால் உங்களை விட நாங்கள் அது அவர்களுக்கு அதிக உரிமையுடையவர்கள், நாங்கள் 2 நாட்கள் நோன்பு வைப்போம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இது அதே நாள்ல நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதுல நமக்கு படிப்படிகள் இருக்கிறது. அதை வைத்து புதிய விஷயங்களை நாம் மார்க்கத்திலே புகுத்தி விடக்கூடாது. அப்ப இந்த கர்பலாவுடைய பல படிப்பினைகள் ஒரு மிக முக்கியமான படிப்பினை, அவர்கள் சிறு குழுவாக இருந்தாலும் இந்த உலகத்துல வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இன்றைக்கு உலகத்திலே பார்க்க நேற்று ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நாளைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் நீதிக்கு தலை வணங்க வேண்டும். நீதிக்காக உம்மத்தன் வசத் என்பது ஒரு நடுநிலை சமூகம் என்பது நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். இதுல இறுதி வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் கடைசி வரைக்கும் போய் போரிட்டாங்க. அங்க போய் இல்ல உங்க முடியாட்சி ஏத்துக்கிறேன் பரவாயில்லை என்று தன்னுடைய வாதத்திலே மாற்றிக்கொண்டு இருந்தாலும் கூட அவர் தப்பி பிழைத்திருக்க கூடும். அவர்களுக்கு பதவியை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். பதவிகளுக்காக, சில ஆதாயங்களுக்காக, சில வாரியங்களுக்காக என்ன பண்ணல, அவங்க தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை.
இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் அனைவர்களுக்கும் இதுல மகத்தான படிப்பினை இருக்கிறது. அதனாலதான் எந்த முஸ்லீம் கட்சிகளும் கர்பலால பேச மாட்டாங்க. மார்க்க தலைப்பு தனியா வச்சுப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மகத்தான செய்தி இதுல இருக்கிறது. அப்ப நம்ம தனிமைப்படுத்தப்பட்டாங்க. கூபாவுடைய மக்கள் அவ்வளவு பேரும் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இங்க வந்தா இளமை தலைகீழாக மாறி விடுகிறது. வெறும் 70 பேர் அங்க மிக பெரும் அரசு இருந்தாலும் அந்த கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். இன்னல்லாஹ் சாபிரின் என்பதை போல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளர்கள் இருக்கிறான் என்பதை போல, கர்பலாவிலே தண்ணீர் இல்லாத போதும், உதவிக்கு படைபலம் இல்லாத இருந்த போதும், ஈமான் இருந்த காரணத்தினால் கடைசி வரைக்கும் ஈமானை இழக்காமல், இதுதான் உண்மையிலே ஈமானை இழக்காமல் ஈட்டி முனையில் போராடுவது. இன்னைக்கு இருக்கு சொல்றாங்க, அதுல சும்மா ஈமானை இழக்காமல் ஈட்டி முனையில் போராடுவது என்றால் இதுதான். அதே போல உலக அதிகாரம் என்று நிரந்தரம் இல்லாதது. இன்றைக்கு யசீதினுடைய அரண்மனை இன்றைக்கு இல்லை. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தியாகம் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. அது சில எக்ஸ்ட்ரீமான வழிகள்ல அது வேற விஷயம். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தியாகம் என்பது இன்றைக்கு மக்களுடைய உள்ளங்களில் உறைந்து கிடக்கிறது. எப்போதும் நம்ம அசத்தத்தின் மூலமாக பெறக்கூடிய வெற்றியை விட நீதியின் மூலமாக பெறக்கூடிய தோல்வி என்பது மக்களிடையே பசுமையாக இருக்கும். அதே போல அந்த அந்த போர்க்களத்துல வெறும் ஆண்கள் மட்டுமில்ல, பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், குடும்பமாக இருந்தார்கள். இஸ்லாம் என்பதே என்ன? ஒரு குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். நன்மையை செய்றீங்களா, நாம் மட்டும் செஞ்சா பத்தாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமையில கற்களும் மனிதர்களும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்புக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டும் பாதுகாத்துல பத்தாது. ஆனா மறுமையில மனுஷன் மாறிடுவான். இந்த உலகத்துல மனிதன் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், பொண்டாட்டிக்காக உழைக்கிறேன், பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன்னுவான். வறுமையில அல்லாஹ்வை பார்த்த உடனே, எல்லாம் என்ன எப்படியாவது சொர்க்கத்தை விட்டுரு, இவங்களை வேணா எங்கேயாவது அப்படி விட்டுரு, பரவாயில்ல. அங்க ஏன்னா அவனவனுக்கு அவனவன் நிலை போதுமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைதான் மறுமை. அப்ப இந்த மறுமையை நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் போகணும் அப்படின்னா, இந்த உலகத்திலும் குடும்பம் என்பது தொழுகையில, குர்ஆன்ல, நல்லொழுக்கத்துல, எல்லாத்திலையும் சிறந்தவர்களாக நம்முடைய குடும்பத்தை நாம் வளர்க்க வேண்டும். அதே போல துன்பங்கள் வரும்போது அல்லாஹ்வை நம்ப வேண்டும். கர்பலாவில் மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் வந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் வந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் வந்தது. ஆனால் அந்த துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். அதனால என்ன பண்ணா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இன்றைக்கு நம்மிடத்துல கர்பலா இல்லை. ஆனால் நம்மிடத்துல வேறு எதிரிகள் இருக்கிறார்கள். 5 வேளை தொழுவதும் தெரியும் நமக்கு. யார் ஒருவர் அதாவது ஜமாத்துடைய தொழுகையுடைய பலனை அறிந்து கொள்வார்களோ, கால்களை இழுத்து கொண்டாவது என்ன பண்ணுவாங்க, ஜமாத்தோடு தொழுது கொள்வார்கள். ஹதீஸ் நமக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் பின்பற்றுகிறோம்? சோம்பேறித்தனம். பின்னாடி தொழுதுக்கலாம், லேட்டா தொழுதுக்கலாம், பொறுமையா வீட்டுல தொழுதுக்கலாம். அதே போல அல்லாஹ் தெளிவா சொல்றான், வியாபாரத்துல பரக்கத்து இருக்கிறது, வட்டியில அழிவு இருக்குதுங்கிறான். ஆனாலும் வட்டி இன்றைக்கு சர்வசாதாரணமாக மௌலவிமார்களால, மார்க்கம் படித்தவர்களாக கூட அது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடைமுறையில வந்து விட்டதை பார்க்கிறோம். வட்டி கடைக்கு போகிறோம் என்று சொல்வதற்கு அசிங்கப்படுகிறோம். ஆனால் வங்கிகளுக்கு போகிறோம் என்று சொல்வதற்கு அது ஒரு கண்ணியமான வார்த்தையாக கருதுகிறோம். இரண்டும் ஒன்றுதான் என்பதை கூட என்ன பண்றோம், மறந்து விடுகிறோம். அதே போல இன்றைக்கு பொய், குடும்பத்துக்குள்ள நிறைய பசாதுகள், மற்றவர்களை குறித்து புறம் பேசுவது, பொறாமைப்படுவது, முழுக்க நம்முடைய நேரங்கள் செல்போன்லயே அடிக்ஷனாய் போய் கூடுது. இன்னைக்கு நேரத்துல முஸ்லீம் சமூகம் கோட்டை விடுவதை போல வேறு யாரும் கோட்டை விடுவதில்லை. ஃபஜ்ருக்கு வந்தா கூட அந்த ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு துவா கேட்க கூட நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அந்த இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, மெசேஜ் வரலனாலும் திரும்பி என்ன பண்ணுவான், வேற எதையாவது பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குடும்பங்களை வளர்ப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதற்கு, நம்முடைய அறிவை விருத்தி செய்வதற்கு டைம் இல்லை பை, நேரம் இல்லை பை. ஒரு நாளைக்கு நம்முடைய செல்போன்ல எத்தனை மணித்தியாலங்களை நாம் செலவு செய்கிறோம். அதுல எத்தனை பெருமதியான மணித்தியாலங்கள். செல்போனை தப்புன்னு சொல்லல, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நாம அதைத்தான் படிக்கிறோமா, இல்ல எத்தனை மணி நேரங்களை வீணடிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படையில வளர்ப்பதில்லை. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். இன்றைக்கு கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே போதைப் பொருள் இருப்பதை பார்க்கிறோம். இப்படியாக எண்ணற்ற சமூக தீமைகள் நம் கண் முன்னாலே கொட்டி கிடக்கிறது. நம்ம சமூகம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு மேம்படுத்தப்பட்ட சமூகமாக இல்லாமல் பிற சமூகங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நாமும் தீமைகளை இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறோம். தீமைகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய முஸ்லிம் சமூகம் ஒன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் அவர்களை போல நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் மட்டுமில்ல, முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள்ல இருக்கு, முஸ்லிம் கல்வி நிலையங்கள்ல இருக்கு, முஸ்லிம் அமைப்புகள்ல இருக்கு, முஸ்லிம் ஜமாத்துகள்ல இருக்கு. பிற சமூகங்கள் என்னென்ன தீமைகளா இருக்குன்னு சொல்றோமோ இந்த அத்தனை அரசியலும் அத்தனை தீய விஷயங்களும் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது என்று கேட்டால் பெயர்களை தவிர இன்றைக்கு நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கர்பலாவுடைய படிப்பினைகளை நினைவு கூறுவது என்று ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்பலாவுடைய மிக முக்கியமான படிப்பினையே என்ன? நீதிக்காக எழுந்து நிற்கிறது. இந்த சமூகத்தினுடைய சிறப்பே என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த சமூகம் குன்தும் ஹைர உம்மத்தின் உரித்துல் நாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்களில் மிகச் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். நாம நைல் நதியில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் அல்ல, இந்த கங்கை நதியில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் அல்ல, அல்லாஹ்வால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம். இதனால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்ப எதுவரைக்கும் நாம் நன்மையை ஏவுகிறோமோ, எதுவரைக்கும் நாம் தீமையை தடுக்கிறோமோ, அது வரைக்கும் என்ன? நாம சிறந்த சமூகமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் நம்மை சிறந்த சமூகம் சொல்றான். நாம நம்மை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த டைட்டில் இருக்கு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த பதவி இருக்கிறதே சிறந்த சமூகம். உண்மையிலே நாம் அப்படித்தான் சிறந்த சமூகமாக இருக்கிறோம். தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில ஐவேளை தொழுகையில ஆரம்பிச்சு, நோன்புகள்ல ஆரம்பிச்சு, நான் செய்யக்கூடிய வியாபாரத்துல ஒரு அருமையான ஹதீஸ் சொன்னாங்க. சிறு வயதில் ஹதீஸ படிக்கும் போது இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா நான் நினைச்சேன். உண்மை பேசி யார் வியாபாரம் செய்கிறார்களோ மறுமையில அவர்கள் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்திகீன்களோடு இருப்பார்கள். அப்ப சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வியாபாரம் செஞ்சாலே என்ன பண்ணலாம், நம்ம நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். பெருசான பிறகுதான் தெரியுது உண்மை பேசி வியாபாரம் செய்வது என்பது கிட்டத்தட்ட முடியாத ஒரு உலகத்தை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒரு மனிதன் அப்படி செஞ்சானா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இந்த உலகத்திலும் பரக்கத்தை தருவான், நிச்சயமாக மறு உலகத்திலும் என்ன பண்ணுவான்? தருவான். அப்ப அடுத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலம் என்பது, நம்முடைய நம்பிக்கைகள் என்பது, நாம் வாழ்வதனுடைய மிக முக்கிய பகுதி நம்முடைய அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்கல்ல, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியிற்கு அந்த பொறுப்பை தருவாயாக என்று சொன்னபோது அல்லாஹ் என்ன சொன்னா? நிச்சயமாக தருவேன், யார் அநீதியாளர்களோ அவர்களை தவிர. அப்ப அல்லாஹ் நம்ம இஸ்லாத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு தகுதியான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். ஒரு பிள்ளையை தகுதியான பிள்ளையா வார்த்தெடுப்பது மூன்று இடங்கள் தான். ஒன்று, அவங்க வாழக்கூடிய வீடு, இல்லைன்னா அவன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அவன் புழங்கக்கூடிய சமூகம். இது மூன்றும் சரியாக இருந்தால் ஒரு பிள்ளை சரியான பிள்ளையாக வளர முடியும். இதுல வாழக்கூடிய வீடு என்பது நாம தான் நம்ம மாத்திக்கணும், சமூகத்தை மாற்ற முடியாது. அப்ப வீட்டையும் நாம் பிள்ளைகள் பயிலக்கூடிய கல்வி நிலையங்களையும் நாம் சரியான முறையில தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தோம் என்றால் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, சத்தியத்திற்காக எந்த காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளாத நீதிக்காக எழுந்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வருவார்கள். அந்த பிள்ளைகளோட துவாவின் மூலமாக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் என்ன பண்ணுவான்? வறுமையில நாம் எந்த நபி தூதரை நேசிக்கிறோமோ, எந்த பெருமானாரை நேசிக்கிறோமோ, எந்த சஹாபாக்களை நேசிக்கிறோமோ அந்த சஹாபாக்களோடு பெருமானாரோடு எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட தகுதி மிக்க மக்களாக நம் அனைவர்களையும் மாற்றி வறுமையிலே பெருமானாரோடு வீட்டிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன்.
اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك